ஸோ 12th ஸ்டாண்டர்டு பயாலஜிக்கான இம்பார்ட்டன்ட் 3 மார்க்ஸ். ஆல்ரெடி 2 மார்க்ஸ் போட்டிருக்கிறோம், 5 மார்க்ஸ் போட்டிருக்கிறோம். ஸோ இம்பார்ட்டன்ட் 3 மார்க் இதை ஒத்திக்கு படிச்சிங்க அப்படின்னாலே வந்து எல்லா 3 மார்க் அட்டன் பண்ணிடலாம், இன்க்ளூடிங் கம்பல்சரியும் சேர்த்து. ஸோ புக் பேக் கொஸ்டினுக்கு எல்லாம் படிச்சிக்காங்க. ஓகே, நான் சொல்கிறத க்ளீனாக கேளுங்க, வீடியோவை முழுசாக பாருங்கள். நம்ம சேனலுக்கு பிடிச்சா லைக் பண்ணி தட்டி விட்ருங்க. ஸோ 4 பேருக்கு போய் சேரும் உங்களை மாதிரி. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி தட்டி விட்ருங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் மோட்டிவேஷனாக இருக்கும். சில கொஸ்டின்லாம் படிச்சிட்டிங்க அப்படின்னாலே வந்து கம்பல்சரி கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம், ப்ளஸ் சின்சியர் கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம். ஓகே, ஸோ உங்களுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட கொஸ்டின்ஸ்னு சொல்லலாம். ஸோ 3 மார்க்ஸ் மட்டும் இல்லை இருக்குது, 2 மார்க்ஸ் தனியாக வீடியோ போட்டுக்கிறோம். மொத்தமாக 5 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் 2 மார்க்ஸ் ஒரு வீடியோ போட்டுக்கிறோம். இது வந்து 3 மார்க்ஸ். ஓகே, 3 மார்க்ஸை புக் பேக் பொறுத்தளவுக்கு நீங்கள் எல்லாம் படிச்சிக்காங்க. ஸோ 2 மார்க்ஸும் சரி 3 மார்க்கும் சரி புக் பேக் ஃபுல்லாக படித்தா தான் அட்டன் பண்ண முடியும். அட்டன் பண்ண முடியும்னு இல்லை, பட் நல்லா கான்ஃபிடென்ஸாக போகலாம். ஸோ அதுக்காக சொல்கிறேன். ஏன்னா நான் சொல்கிற இன்சைட் கொஸ்டின் வந்து 70 இதை பார்த்து படிங்க. புக் பேக்கெலாம் நீங்கள் ஃபுல்லாக படிச்சிருங்க. 2 மார்க் 3 மார்க் மட்டும், 5 மார்க் நான் சொல்கிறத படிங்க. ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். அது எதெல்லாம் வந்து இன்சைட் கொஸ்டின் அப்படின்னு மார்க் பண்ணுறேன், அதெல்லாம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து படிச்சு வச்சுக்காங்க. ஓகே, ஸோ பிடிஎஃப் வந்து நான் கொடுக்குறேன் கமெண்டில், ஆனால் எது மார்க் பண்ணுறதுக்கு அது எப்படி. ஸோ அதான் சொல்கிறேன், ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்காங்க. ஓகே, ஸோ இன் 4 o'clock பிளான்டு பிளெயின் ட்ரெயின். ஸோ அது வந்து புக் பேக் கொஸ்டின் தான், ஆனால் வந்து என்னது அப்படின்னா ட்விஸ்டட் கொஸ்டின். அப்புறம் பிபிஆர் கிளாஸ்மேடு புக் பேக்கு க்ரீன் கோஸ் எஃபெக்ட், இது வந்து இன்சைடு கொஸ்டின் க்ரீன் கோஸ். ஓகே, அதுக்கப்புறம் வந்து அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். கரையா ப்ளஸன் புக் பேக்கு, ஹேபிட்டட் நிக்கு புக் பேக்கு, பாலியம் பிரியாணி புக் பேக்கு. ஸோ ஆனால் ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன்ஸ் கேட்டிருக்கான். ஸோ இன்சைடு கொஸ்டின். அப்புறம் ஆர்டிஃபிஷியல் சீட் ப்ரொடியூஸ்டு எழுதிடலாம். சில்வர் பேச்சர் சிஸ்டம், எட் த யூசஸ் ஆஃப் சில்வர் பேச்சர் சிஸ்டம் புக் இன்சைடு கொஸ்டின். அப்புறம் ஆட்டோட்ராபிக் காம்பனன்ட்ஸ் அண்ட் ஹெட்ரோட்ராபிக் காம்பனன்ட்ஸ் புக் இன்சைடு கொஸ்டின். அப்புறம் மென்ஷன் மேன்மேட் சீரியல் புக் பேக்கு, ஸ்பிர்லினா புக் பேக்கு, கிளாட் டிஃபரன்ஷியேட் கிளாடோட் அண்ட் பைலோடு புக் இன்சைடு. ஓகே, அப்புறம் கிவ் ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் பிளான்ட் கல்டிவேட்டட் இன் கமர்ஷியல் அக்ரோஃபாரஸ்ட்ரி. ஸோ புக் பேக் கொஸ்டின், புக் இன்சைடு கொஸ்டின். ஓகே, ஸோ அதுதான் வந்து ஓவில் வந்து புக் பேக்கு, கேபிட்டம் புக் பேக்கு, மிஸ்சென்ஸ் நான்சென்ஸ் புக் பேக்கு, பிபிஆர் 322 புக் பேக்கு. ஸோ அப்புறம் சிசிஎஸ் புக் பேக்கு, ஹேபிட்டட் நிக்கு புக் பேக்கு. இந்த கொஸ்டின் வந்து இன்சைடு கொஸ்டின். ஓகே, அடுத்த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் ப்ளாய்டி, இந்த கொஸ்டினும் இன்சைடு கொஸ்டின் தான். பயோ ரெமடியேஷன் எக்ஸாம்பிள் புக் பேக்கு, தெர்மல் ஸ்டாட்டிஃபிகேஷன் புக் பேக்கு. இங்கே பாருங்கள், ரிப்பீட்டட் கொஸ்டின் ஆல்ரெடி ஒருக்கா கேட்டிருந்தான், டோட்டி கேட்டிருக்கிறான், ரிப்பீட்டட் கொஸ்டின். அப்புறம் கன்னியூஸ் வேரியேஷன் டிஸ்கன்னியூஸ் வேரியேஷன் புக் பேக் கொஸ்டின், ஜீன் மேப்பிங் புக் பேக்கு, லைச்சின் புக் பேக்கு, பேராமிட் புக் பேக்கு, அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் பிளான் பேடிங் மட்டும் இன்சைடு. ஸோ பாருங்கள் எத்தனை கொஸ்டின் இருக்குன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 11 கொஸ்டின் படிச்சிங்க அப்படின்னா கம்பல்சரி அட்டன் பண்ணிடலாம், இன்சைட் கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம். ஸோ படிச்சிக்காங்க. ஸோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்காங்க எல்லா கொஸ்டின் எல்லாத்தையும். டேக் அ ஸ்க்ரீன்ஷாட். ஓகே, எடுத்துட்டிங்களா? ஸோ ஸ்டாப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்காங்க. ஸோ அது கீழே இதே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்காங்க. ஓகே, அப்புறம் வந்து பயோ பாட்னி, பயோ சுவாலஜிக்கான 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் பார்ப்போம். 2 மார்க்ஸ் ஆல்ரெடி பார்த்துச்சு. ஓகே, 3 மார்க்ஸ். ஸோ லெட் டவுன் ரிஃப்ளெக்ஷன் கன்ஃபார்மாக கேட்கக்கூடிய கொஸ்டின், அம்னியோஸ் அண்ட் டிசீஸ் கேட்கக்கூடிய கொஸ்டின், ஹார்மோன் செக்ரேட்டட் பை இது வந்து கேட்கக்கூடிய கொஸ்டின். 3மே வந்து இன்சைடு தான். ஆனால் தேடணும் வந்து புக் பேக் தர ட்விஸ்டட் கொஸ்டின். அது ஜீன் பேங்க்ஸு இன்சைடு, கேரக்டர் ஆஃப் பர்சன்ட் இன்சைடு தான், வித் ஆல் த ஃப்ளோ சார்ட் இன்சைடு, எக்டோபேரன்சி இன்சைடு, சர்ரோகேசி இன்சைடு. அடுத்ததான் வந்து லா மார்க்ஸ் தியரி இன்சைடு. பாருங்கள் வரிசையாக இன்சைடு. இப்படி கேட்டாமல் என்ன பண்ணுறது? ஸோ அதுக்கு தான் இன்சைட் கொஸ்டின் கொடுத்துருக்கேன், படிக்கும். ஸோ அப்புறம் ஈஸ்ட் இஸ் மோர் சூட்டபிள் ஃபார் ப்ரொடக்ஷன் ஆஃப் ரிகாம இன்டர்ஃபரன்ஸு இன்சைடு கொஸ்டின். அப்படியே இன்சைடு தான் கேட்டிருக்கிறான். ஸோ அதுக்கு அடுத்த கொஸ்டின் வந்து இன்சைடு கிடையாது, ட்விஸ்டட் கொஸ்டின். ஓகே, ஸோ அப்புறம் சைலண்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் மியூட்டேஷன் தியரி இன்சைடு கொஸ்டின், மைக்கபிள் ஃபில்சல் புக் பேக்கு, சொமேட்டிக் புக் பேக்கு, காசஸ் ஆஃப் புக் பேக்கு. இந்த கொஸ்டின் வந்து இன்சைடு கொஸ்டின். ஸோ எந்த கொஸ்டின் அப்படின்னா இந்த கொஸ்டின், மேரேஜ் அக்கோர் பிட்வீன், இது வந்து இன்சைடு கொஸ்டின். ட்ரா த ஃப்ளோ சார்ட் இன்சைடு கொஸ்டின் தான். அதுதான் வந்து வேறு கொஸ்டின் இன்சைடு பார்த்தம்போது இது இன்சைடு கொஸ்டின் பார்த்துக்காங்க. இந்த கொஸ்டின் தேடி கண்டுபிடிங்க. ஸோ 4th லெசனில் தான் இருக்கும். ஓகே, இதான் வந்து ஹியூமன் ஸ்விம் சொல்லு, பயோ ரெமடியேஷனு, பேடோஜெனிசிஸு. பேடோஜெனிசிஸில் ஃபங்க்ஷன் கேட்பான், தனியாக கேட்பான் ஃபங்க்ஷன் மட்டும். ஸோ அதுக்கு இதை பார்த்துக்கணும். ஓகே, தியரி ஆஃப் ஸ்பான்டனஸ் ரியாக்ஷன் இன்சைடு, பொல்யூட்டன்ஸு இன்சைடு, மல்டிபிள் பிசன் இன் பிளாட்ஃபார்ம் இன்சைடு, ஹீமோஃபிலியா தலசாமியா இன்சைடு கொஸ்டின். அப்புறம் செகண்டரி ட்ரீட்மெண்ட் ஆஃப் வாட்டர் இன்சைடு. இதில் வந்து 3 ட்ரீட்மெண்ட்டு பார்த்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு, செகண்டு, ப்ரைமரி, செகண்டரி, டெர்சரி 3 பார்த்துக்கோங்க.
ஓகே, அவ்வளோதான் இதில் இன்சைட் இருக்குது. ஸோ இல்லை எத்தனை இதெல்லாம் அதிகமாக தான் இன்சைட் இருக்குது பயோ பாட்னி கம்பேர் பண்ணும்போது. ஸோ எத்தனை இருக்குதுன்னு பார்க்கலாமா? 1 2 3 4 5 6 7 8 9 10 10 11 12 இல்லை இது ஒரே கொஷின் தானே. 12 13 14 15 16 17 18 20 கொஸ்டின் இருக்குது கரெக்டாக. ஸோ 23 மார்க்ஸ் படிச்சிங்க அப்படின்னா அட்டன் பண்ணலாம், கன்ஃபார்மாக அட்டன் பண்ணலாம். 4 இருக்குது உங்களுக்கு, 3 நாள் இருக்குது. ஸோ அசால்ட்டாக படிக்கலாம், படித்து மார்க் எடுக்கலாம். ஓகே, இது வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். அடுத்த 5 மார்க் போடுவோம், 5 மார்க்கில் பார்க்கலாம். ஓகே.